ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் என்சைக்ளோபீடியா வச்சனும். நான் தான் உங்கள் மேன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜேஇசட் அண்ட் ஜேடபிள்யூ மாடிஃபையர் பற்றி. ஜேஇசட், ஜேடபிள்யூ மாடிஃபையர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜே சீரிஸ்க்காக கொடுப்போம். ஜே சீரிஸ்ன்றது ஹிபிக்ஸ் சிபிடி கோடு. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜே சீரிஸ் கூட வந்து ஜேஇசட் அண்ட் ஜேடபிள்யூ மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஜேஇசட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தா ஜேஇசட் மாடிஃபை கொடுப்போம். ஒரு ட்ரக் வேஸ்ட் இல்லை டிஸ்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜேடபிள்யூ மாடிஃபை கொடுப்போம். இப்போ ஜேஇசட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரக்குக்குமே யூனிக்கான என்டிசி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு யூனிக்கான நம்பர், அது ட்ரக்கு சேஞ்ச் ஆகும். இந்த நம்பர் வந்து நம்ம FDA அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலமா நம்ம செக் பண்ணலாம். அந்த ட்ரக்கோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். அப்படி நம்ம ட்ரக்கோட டீடைல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டோஸ், சிங்கிள் வயல், ப்ரீஃபில் சிரஞ்சி, இல்லைன்னா 1 ஆம்பியூல், இது மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம ஜேஇசட் மாடிஃபை கொடுப்போம். அதாவது சிங்கிள் டோஸ், ஒரு வயல் எடுத்திருக்காங்க, ஒரு வயலோட சைஸ் வந்து ஒரு 1 ml வச்சுக்கோங்களேன். அந்த 1 ml அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டோஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கொடுக்கக்கூடிய ஜேஇசட் மாடிஃபை. அதே மாதிரி தான் சிங்கிள் வயல், அதே மாதிரி தான் ப்ரீஃபில் சிரஞ்சி 1 ஆம்பியூல். ஆம்பியூல்ன்றதும் ஒன் ஆஃப் த, அதாவது வயல் மாதிரி அதுவும். ஓகேங்களா? இது மாதிரி சிங்கிளாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தாராளமாக வந்து ஜேஇசட் மாடிஃபை கொடுத்துக்கலாம். இப்போ இதுவே எனக்கு வந்து மல்டி வயல், மல்டி டோஸ் எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது என்னால் வந்து ஜேஇசட் மாடிஃபை கொடுக்க முடியாது. ஏன்னா ஜேஇசட் மாடிஃபை டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது தான் நம்மளால ஜேஇசட் மாடிஃபையரே கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜேடபிள்யூ மாடிஃபையர் பற்றி பார்க்கலாம். இப்போ ஜேடபிள்யூ மாடிஃபையர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் இல்லை டிஸ்கார்ட் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டாக்குமெண்ட்லேயே கிளியராக கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் வந்து 4 ml இருக்கு, அதில் வந்து 3 ml வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 1 ml டிஸ்கார்டில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 சிபிடியாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கோடு கூட 3 யூனிட் கொடுத்து, அதாவது ஒரு ஒரு ml கூட இருந்தால் 3 யூனிட், அதாவது வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் இன்னொரு சிபிடி ஆட் பண்ணி அது கூட வந்து ஜேடபிள்யூ மாடிஃபை கொடுப்போம். அப்படின்றது இத்தனை எம்எல் வந்து டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை யூனிட் டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇசட் ஜேடபிள்யூ மாடிஃபை. ஸோ ஜேஇசட் மாடிஃபை கொடுக்கும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன